குழந்தைகளை கற்பழிப்பவர்களை சுட்டுதான் பிடிக்க வேண்டும். இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு மாநில தலைவர் NKS சந்திரகுமார் பேட்டி. சென்னையை அடுத்த சித்தாலப்பாக்கம் நாகாத்தம்மன் திருக்கோவில் அருகே தமிழ்நாடு இந்து புரட்சி முன்னணியின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட பொதுச் செயலாளர் மாலா செல்வகுமார் குத்துவிளக்கு ஏற்றினார். தமிழ்நாடு இந்து புரட்சி முன்னணியின் நிறுவனர் மாநில தலைவர் NKS சந்திரகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி மற்றும் அறுசுவை உணவு வழங்கினார். பின்னர் மாநில தலைவர் சந்திரகுமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இன்று தமிழ்நாட்டிலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இன்னைக்கு ஆட்சியாளர்களை நாம் குறை சொல்லிதான் தேவை. பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சூழ்நிலை ஏற்பட்டு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தொலைக்காட்சியிலே ஒரு காட்சியை கண்டோம். இதயமே நின்று போச்சு. 8ஆம் படிக்கும் ஒரு மாணவி தன்னோட வீட்டுக்கு சென்றபோது ஒரு திருட்டு நாய் அந்த குழந்தை பின்னாடியே போய் அந்த குழந்தை ஆடி கொண்டு போகுது. அந்த தொலைக்காட்சியில் தெரிகிறது. பின்னாடியே போயிட்டு வாயை பொத்தி அந்த குழந்தையை உடனே காட்டுக்குள்ளே, பக்கத்தில் காடு, அந்த காட்டுக்குள்ளே ஏற்றிட்டு போய் அந்த குழந்தையை கற்பழித்து உள்ளார். நாங்கள் வைக்க ஒரே கோரிக்கை, தமிழக அரசு உடனடியாக அவனை கைது செய்து அவனை சுட்டு தான் பிடிக்கணும். எத்தனையோ என்கவுண்டர் பண்ணுறீங்க, தேவையில்லாத என்கவுண்டர் நடக்குது. இது கண்ணுக்கு தெரிஞ்சு விசாரணையே தேவையில்லை. அவன் தான் வாயை பொத்தி கொண்டு போகிறான். அந்த பையன்தான் அவனை இன்று நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். காவல்துறைக்கு இந்த நேரத்தில் அந்த பணியாற்ற அத்தனை காவல்துறையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவனுக்கு விசாரணை இல்லாமல் அவனை சுட்டு பிடிக்க வேண்டும் என்று இந்து புரட்சி முன்னணி கேட்டுக்கொள்கிறது. அதற்காக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நம் குழந்தைங்களுக்காக இந்து புரட்சி முன்னணி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கிழக்கு தாம்பரத்திலே நம்ம நடத்த முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நம்மளோட மாவட்ட தலைவர் கோபி அவர்கள் தலைமை தாங்கி அதை நடத்துவார் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். உடனடியாக தமிழக அரசு எல்லா ஸ்கூல் வாசல் முன்னாடியும், எல்லா பள்ளிக்கூடத்தின் முன்னாடியும் குழந்தைகள் தனியாக அனுப்பக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பெற்ற தாயோ இல்லை உறவினர் முன்னாடி தான் அந்த குழந்தையை அனுப்ப வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை போட வேண்டும். மாணவ செல்வத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அது குறிப்பாக பெண்களும், நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் நம் குழந்தை எத்தனை மணிக்கு ஸ்கூல்லேருந்து வருது, டியூஷன்லேருந்து எப்போ வருதுன்னு கண்காணிக்கணும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம், அதுவும் அவன் ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கும், எங்களுக்கே வெக்கமாக இருக்கிறது. அந்த தொலைக்காட்சியை பார்க்கும்போது இதயம் நின்று விட்டதுன்னு தான் உண்மையாக சொல்லணும். மனசு படபடக்கிறது. அதற்காக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறோம். ஆகவே எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிராக செயல்படும் அத்தனை பேரையும் தண்டிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அனைவரும் வருக வருக என்ற இந்த நேரத்தில் வரவேற்கிறோம்.